அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலானோடு தொடர்பான ஐயமும் தெளிவும் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியினூடாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு நாம் தெளிவுகளை வழங்கி கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இரவு தொழுகை சம்பந்தமாக இங்கே ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது, இரவு தொழுகையில் ஈடுபடக்கூடிய ஒருவர் அல் குர்ஆனை பார்த்து ஓதிக்கொண்டு தொழலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். இது பரவலாக மக்கள் மத்தியிலே எழுப்பப்படக்கூடிய ஒரு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரமலான் காலத்தில் இரவு தொழுகையில் ஈடுபடுவது என்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் ஒருவர் ரமலானுடைய இரவுகளில் ஈமானுடனும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்த நிலையிலும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்லா மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப. அதாவது, இமாம் சலாம் கொடுத்து தொழுகையை முடிக்கும் வரைக்கும் யார் அவரோடு இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவர் இரவு முழுக்க நின்று வணங்கிய அந்த நன்மையை பெறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ ரமலான் காலத்தில் இரவு தொழுகை மிக முக்கியமானது. அதிலும் ஜமாத்துடன் அந்த இரவு தொழுகையை நிறைவேற்றுவது மிகவும் ஏற்றமானது. இப்போ ஜமாத்தாக தொழ முடியாத ஒருவர் தனியே தொழுவதற்கு எந்த தடையும் கிடையாது என்பதையும் இந்த இடத்தில் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்போ இரவு தொழுகையிலே ஈடுபடக்கூடிய ஒருவர் அந்த தொழுகையை நீண்டதாக ஆக்கிக் கொள்வது சிறந்ததாகும். நீண்ட நேரம் நின்று ஓதி ருக்குவை நீட்டி அதற்கேற்ற போல் சுஜூதை நீளமாக ஆக்கி கொண்டு மிக அமைதியாக அந்த தொழுகையை தொழுவது மிகவும் ஏற்றமானது, மிகவும் சிறந்தது. இப்போ நீண்ட நேரம் ஓத வேண்டும் என்றால் அல் குர்ஆன் நிறைய மனனம் செய்திருக்க வேண்டும். நிறைய மனப்பாடம் இல்லாதவர்கள் என்ன செய்வது என்ற அந்த பின்னணியில்தான் குர்ஆனை பார்த்து கொண்டு ஓதலாமா என்கிற கேள்வி எழுகின்றது. குர்ஆனை பார்த்து கொண்டு ஓதி இமாம் தொழுவிப்பதோ அல்லது தனியே தொழக்கூடிய ஒருவர் குர்ஆனை பார்த்து ஓதிக்கொண்டு தொழுவதோ, இதை பற்றி நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த வழிகாட்டலையும் நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒருவர் தொழுவிக்கிறார். அப்படி தொழுவிக்கக்கூடியவர் அல் குர்ஆனை பார்த்து ஓதிக்கொண்டு தொழுவித்தார் என்பதை சஹீஹான ரிவாயத்துகளில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த ரிவாயத்தை, இந்த அறிவிப்பை ஆதாரமாக வைத்து ஒருவர் அல் குர்ஆனை பார்த்து ஓதிக்கொண்டு தொழ விரும்பினால் அல்லது தொழுகை நடத்த விரும்பினால் எந்த தடையும் இல்லை என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த மஸ்அலாவில் வழங்கக்கூடிய ஃபத்வாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே முடியுமானவரை நாம் குர்ஆனை மனனம் செய்த இமாம்களுக்கு பின்னால் நின்று தொழ முயற்சி செய்ய வேண்டும். நாம் குர்ஆனை முடியுமான அளவு அதிகமாக மனனம் செய்து கொண்டு மனனத்திலிருந்து ஓதி தொழ முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முடியாத பட்சத்தில் அல் குர்ஆனை பார்த்து ஓதி தொழுவதில் எந்த தடையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அஅலம்.